வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுமென்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் வேண்டி வணங்குகிறேன். நமது சேனலுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சேனலில் தினப்பலனை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் துல்லியமான பலனை வழங்கி வருகிறேன். உங்கள் ஜோதிட நண்பன் சரவணன். இன்றைக்கான பலனை பார்ப்போமா? இன்றைக்கு தேதி 12/7/2024 வெள்ளிக்கிழமை. ஒரு அற்புதமான தினம். இன்றைக்கி சுப முகூர்த்த தினம், சஷ்டி, முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். ஒரு அற்புதமான ஒரு தினத்தில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினத்தில் சஷ்டி விரதமிருந்து முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாடி முருகப்பெருமானே என்று அவர் காலடியில் நாம் சரணடைந்தால் நமக்கு அனைத்துமே வெற்றி நிச்சயம். இன்றைக்கு அனைவருக்கும் வெற்றி உண்டு. இன்றைக்கான பலனை நாம் பார்ப்போம். 12/7/2024 வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரையும், இரவு 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும். ஒரு அற்புதமான தினம். இந்த நேரத்தில் சுபகாரியங்களை சிறப்பாக செய்யலாம். நம்ம ராசி பலனை இப்பொழுது பார்ப்போம். மேசராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு உயர்வான இடத்துல உங்களை வச்சு பார்க்க போகிறாங்க இந்த சமுதாயம். உங்கள் நண்பராகட்டும் உறவினராகட்டும் இன்றைக்கி ஏதாவது ஒரு பேசணும் அப்படின்னா உங்களை வச்சு தான், ஐயா இவரை கூப்பிட்டுவாங்க, இவர் வச்சு தான் நல்ல ஒரு பலனை சொல்லுவார், நமக்கான தீர்ப்பை இவர் கரெக்டாக வழங்குவார் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி மேசராசி ஒரு உயர்வான இடத்துல உட்கார வைக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது ரிஷபராசி நண்பர்கள் இன்றைக்கு நட்புக்கு ஒரு இலக்கணமாக அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி உட்கார்ந்து ஒரு சிறப்பான நட்பை இன்றைக்கி உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக நட்புடன் பழகின்ற அற்புதமான தினமாக இருக்கும். ரிஷபராசிக்கு இன்றைக்கி அற்புதமான தினம், உங்களுக்கான தினம். மிதனராசி நண்பர்கள் இன்றைக்கி காத்தால் எழுந்தலிருந்து உங்களுடைய தினம் ஒரு எல்லாமே வெற்றி தான். நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தில் வழக்கு சம்மந்தப்பட்டதிலையும் வெற்றி வரும். உங்களுடைய கேஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது வழக்குகள் சம்மந்தப்பட்ட இதுலேயும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. நட்பு வட்டாரத்தில் நீங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்து பாராட்டுகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் மிதனராசிக்கு சிறப்பான தினம். கடகராசி நண்பர்கள் உங்களுடைய எதிரியே உங்களை பார்த்து இன்றைக்கி பயந்துக்கு போகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம், ஒரு விவேகம், இது எல்லாமே கலந்த ஒரு நாள் தான் இன்றைக்கி கடகராசிக்கு. சூப்பரான தினம். உங்கள் டைரியில் எழுதி வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. சிம்மராசிக்கு தொடர்ந்து 2-3 நாட்களாகவே நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்களே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு பகைவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க, ரொம்ப தூரம் ஓடி இருப்பாங்க. பகைவரே இல்லை, கண்ணுக்கெட்டி தூரியம் வரை பகைவர் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுக்கான வீரம் விவேகம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. சூப்பரான தினம் இன்றைக்கி. கன்னிராசி நண்பர்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். முருகப்பெருமானை வழிபடுங்க. இன்றைக்கி சஷ்டி, முருகப்பெருமானை வழிபட்டுட்டு இன்றைக்கி எல்லாமே சாந்தமாக இருந்து பாருங்கள், பேச்சில் அமைதியாக இருந்து பாருங்கள். மார்க்கெட்டிங் தொழில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். அந்த பேசுகின்ற நேரத்தில் உங்களோட வார்த்தையை ஒரு டெம்பரேச்சர் வச்சுக்கங்க, இந்த இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு. அதனால் ஒரு சிறப்பான தினமாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் அமைதியாக இருந்து பாருங்கள், அற்புதமாக இருக்கும். பேச்சில் கம்மி பண்ணிங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. துளாராசி நண்பர்கள் இன்றைக்கி கூட ஒரு நண்பர் பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, எப்படியாவது வாழ்க்கையில் எல்லாமே முடிவெடுக்கிற சார், ஒரு சில முடிவுகள் தவறாக போகுது அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவும் அனைவரும் பாராட்டும் தகுந்த மாதிரி ஒரு முடிவாக இருக்கும். எல்லாமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பலதை ஆலோசனை பண்ணி இது இல்லை இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு மற்றவருக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் துளாராசிக்கு. சூப்பர் தினம். போங்க விருச்சிக ராசி நண்பர். உண்மையாக இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு நண்பர் என்கிட்ட பார்த்து பேசினார். எதுவுமே நடக்க மாட்டேது, எதுவுமே இல்லைங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு சப்போர்ட் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னு நொந்துட்டார். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாருங்கள், இத்தனை நாள் நொந்தது எல்லாத்தையும் முருகப்பெருமானோட வேளால் எல்லாத்தையும் அழித்து தும்சம் பண்ணிவிட்டு எல்லாரும் இன்றைக்கி உங்கள் பக்கபலகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினம்தான். இன்றைக்கி எழுதி வச்சுங்க. நண்பர்லேருந்து உறவினர் வரைக்கும், ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஒய்ஃப் ஆகட்டும், எல்லாருமே உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தினம்.
நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண போகிறீங்க. அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. சூப்பரான தினம். தனுசு ராசி நண்பர்கள், பொதுவாக தனுசு ராசி பற்றி நான் பிற விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ரொம்ப தற்பெருமை இருக்கும், நல்ல வலிமையானவர்கள் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற முடிவில் தெளிவாக இருப்பான். உறுதியான முடிவு, காங்கிரீட் போட்ட மாதிரி அப்படி ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவில் எல்லாத்துக்கும் சம்மதப்படக்கூடிய அற்புதமான முடிவாக அமையக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம கமெண்டில் பதிவு பண்ண போகிறீங்க. சார் நீங்கள் சொன்னதே நடந்துருச்சு அப்படின்னு. மகர ராசி இன்றைக்கி அடித்து தும்சம் பண்ண போகிறீங்க. நீங்களே ஒரு 10 கிலோ ஸ்வீட் எடுத்து வச்சுங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறக்கு. மகர ராசி நண்பர்கள் இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் வேலைக்கு செய்கிறவங்களாகட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாகட்டும், வெளியே எங்கே போகக்கூடிய தொடர்புகளாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெருமை வந்து உங்கள் அப்படியே மழையாக கொட்டப்போகுது. பெருமையில் தான் இன்றைக்கி நினைய போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பரான தினம். நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. கும்பராசி நண்பர்கள், கும்பராசி நண்பர்கள் 2-3 நாளாக நல்லா இருந்தது. இன்றைக்கி அற்புதமாக இருக்க போகுது. இன்றைக்கி உண்மையில சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை நீங்கள் குழப்பிக்காமல், உங்களை குழப்பமே பண்ணிக்காமல், உங்களுக்குள்ளாரே நீங்கள் குழப்பத்தை உருவாக்காமல் இருந்தீர்கள் என்றால் ஒரு அற்புதமான தினம் உங்களுக்கான தினம். மீனராசி நண்பர்கள், மீனராசி நண்பர்கள் நேற்று லாபத்தில் வந்து நினைஞ்சிருப்பீங்க. மழையால் லாப புயலில் வந்திருக்கும். அந்த புயல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுதில்லை. இன்றைக்கி உண்மையாலே நீங்கள் வந்து உழைத்து கரைத்து ஓய்வெடுத்து ஒரு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வலிமையான மன பலம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். சேனலை தொடர்ந்து பார்ப்பதில் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் நல்லா பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் ஒரு நல்ல ஒரு தகவலுடன் உங்களை வந்து பார்க்க போகிறேன். நேரடியாகவே உங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம் என்பதையே தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.